எல்லாரும் ஒரே கூட்டையில் மட்டைகள் தான், அது உண்மை. ஆகவே நாங்கள் சிறுபான்மை கட்சிகளாக நாங்கள் சுழியோடு கொண்டிருக்கிறோம், அது உண்மை. சுழியோட வேண்டும். இனவாத நாடு இது, இருபது கட்டமைப்பு கொண்ட நாடு இது. இன்று அண்ணன் வந்து விட்டார் என்ற கருத்தினாலே இனவாதம் இல்லை என்று சொல்ல முடியாது. நேருப்பது இருப்பாக இனவாதம் இருக்கிறது, அது உண்மை. புத்தி உள்ளவர்கள் தெரியும், அறிவுள்ளவர்கள் தெரியும், தெரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் வந்து விட்டார், வானத்தில் இறங்கி வந்து விட்டார், கௌதம புத்தர் மறு அவதாரம், இயேசு கிறிஸ்து மறு அவதாரம் சொல்ல முடியாது. அப்படி அல்ல, அப்படி அல்ல. அங்கு நிறைய இருக்கிறது. நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்க வேண்டும். அடுத்த அரசு வந்து கூட இப்ப 6 மாதம் கிலோ ஆகிறது. இதுக்குள்ளே வாயாலே பேசுகிறார்கள், வடை சொல்கிறார்கள் வாயாலே. ஆனால் நடைமுறை ஒண்ணுமே இல்லையே. மலைய திருமணம் கிடையாது, வடகிழை ஈழத்தமிழர்களும் கிடையாது, முஸ்லிம்களுக்கு பாரம்பரியமாக இருந்த அமைச்சரவையில் இடம்பெற இல்லாமல் போய்விட்டது. ஆகவே கவனத்தில் எடுக்க வேண்டும். சும்மா அந்த அண்ணரை வந்து விட்ட அலையில் அள்ளுண்டு போய் வாக்களித்தது போல இப்பொழுதும் கூட மக்கள், தமிழ் பேசும் மக்கள், இளைஞர்கள், புதியவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அந்த அள்ளுண்டு போய் கருத்து தெரியக்கூடாது. சரி, நல்ல இடத்தில் அவர் வாக்களித்தீர்கள், பரவாயில்லை, இனிமேல் பாருங்கள் என்ன செய்தார்கள் பாருங்கள். உண்மை இல்லை, நான் அடுத்த பொறுத்தான் செய்வார்கள். அதுதான் எங்களுக்கு வேண்டுகோளாக இருக்கிறது. ரணில் சஜித் பேச்சுவார்த்தை பொறுத்தவரையிலே அது கொழும்பு மாநகர சபையிலே ஒன்றாக செய்ய வேண்டும் என்ற எண்ணப்பாடு கூட சில நாள் பேசப்பட்டது. ஆனாலும் கூட ரணில் அணியிலே இருக்கக்கூடிய பலர் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் இருக்கிறார்கள், ஊழல் விஷயத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் சேர்த்துக் கொண்டு நாங்கள் போட்டியிட முடியாது. அடுத்த நாள் அது உடைந்து போய்விட்டது. இப்பொழுது அது கிடையாது. அதே போல உங்களோட கட்சி சார்பாக கடைசியாக நடந்த குடும்பமான அதிகளவான உறுப்பினர்களை பெற்றுக் கொள்வார். இந்த முறை நீங்க இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் எந்தெந்த பிரதேசங்களும் அதே போல கூட்டணி போட்டியிட போறீங்களா? தனித்து கட்சி சார்பாக தமிழ் கூட்டணி 3 கட்சிகளை கொண்ட ஒரு கூட்டணி. ஜனநாயக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய முன்னணி, மலைய மக்கள் முன்னணி இங்கே இருக்கின்றார்கள். ஒற்றுமையாக இருக்கிறோம். எவ்வளோ தமிழ் அல்லது முஸ்லீம் கூட்டணிகள் உருவாகின, காணாமல் போய்விட்டன. 10 வருடங்கள் நாங்கள் இருக்கிறோம். அதை யாரும் பார்த்து பிரமிக்க மாட்டேங்கிறார் என்கிறார்கள், கண்டுகொள்ள மாட்டேங்கிறார். உண்மையேதான். எங்களை பாட்டு குறை சொல்பவர்கள் எல்லாம் முதலில் எங்களை பார்த்து பாடம் படிக்க வேண்டும். ஒற்றுமையாக இருக்கிறோமே நாங்கள், உடையவில்லையே. பாருங்கள், வடகிழக்கிலே கட்சிகள் உடைந்து போய்விட்டன. முஸ்லீம் கட்சிகளுக்கு ஒற்றுமையே கிடையாது. ஆனா நாங்கள் 3 கட்சிகள் ஒற்றுமையாக இருக்கிறோமே, அதை பார்த்து படிப்பதற்கு அமைதியாக நிதானமாக நம்ம அவர்கள் தயாராக வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதை அடுத்து எங்கள் டிபிஏ என்ற கூட்டணி கம்பஹா, கொழும்பு, களுத்துறை, ரத்தபுரி, கேகாலை, கண்டி, மாத்தலை, நுரலியா, பதிலே பாருங்கள், பல மாவட்டங்களில் போட்டியிடுகிறோம் நாங்கள். ஆகவே சில மாவட்டங்களில் நாங்கள் தனித்து எங்கள் சின்னங்களில் போட்டியிடுகிறோம். சில மாவட்டங்களில் நாங்கள் தேசிய கூட்டணியாக ஐக்கிய மக்கள் கூட்டணிகளில் போட்டியிடுகிறோம். பேச்சுவார்த்தை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே பல சின்னங்கள் இருக்கின்றன. தேசிய கூட்டணி சின்னம் தான் டெலிபோன், தொலைபேசி. தவிர எங்களது ஜனநாயக மக்கள் முன்னணி சின்னம் இருக்கு, ஏடி இருக்கிறது. தொழிலாளர் தேசிய முன்னணி சின்னம் அறிவால் இருக்கிறது. மலைய மக்கள் சின்னம் மண்வெட்டி இருக்கிறது. தவிர டிபிஏ தமிழ் கூட்டணி சின்னமான மின் சூழ் இருக்கிறது. பல சின்னங்கள் இருக்கின்றன. பல சின்னங்கள் பல இருந்தாலும் கூட எண்ணம் ஒன்றுதான், எங்கள் மக்களுக்கு நியாயம் பெறப்பட வேண்டும். அவ்வளவுதான். சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் நினைத்த மாதிரி செயல்பட முடியாது. வெளியே இருந்து சமூக ஊடகங்களில் பேசுகின்றவர்கள், உங்களை போன்ற ஊடகங்களில் பேசுபவர்கள் கூட செய்ய முடியாது. கஷ்டம். நடைமுறை ஆசிரியர் அமர்ந்தவர்கள் கஷ்டம் தெரியும். ஆகவே நாங்கள் மாவட்ட கலநடவடிக்கை ஏற்ற முறையிலே நாங்கள் எங்கள் வியூகங்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.